அத்தை கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் போய் தூங்கட்டுமா? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. மேலே துணி காய போட்டிருந்தமே, அதை போய் எடுத்துட்டு வந்தியா? இல்லைங்க அத்தை, வெயில் நல்லா அடிக்குது, துணி காஞ்சிருக்கும், போய் எடுத்துட்டு வந்து மடிச்சு வை. என்ன ஒரு சீரியல் பார்க்கறதுக்கு இவ்வளோ விளம்பரம் போடுறானுங்க. அத்தை துணி மடிச்சு பீரோல வச்சுட்டேன் அத்தை. சரி மாமா வந்துட்டாரு பாரு, போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து வை. அத்தை சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டேன் அத்தை. டைனிங் டேபிள்ல வச்சா மட்டும் போதுமா? பிளேட்ல யார் எடுத்து வைக்கிறது? சரிங்க அத்தை, நான் போய் மாமாக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அத்தை. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் தூங்குறதுலே இருக்கா. ஏன் இவங்க புருஷன் இவங்க சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டாங்களா? எல்லா வேலையும் என்னையே வச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் பண்றாங்க? நல்லா சாப்பிட்டு எருமாடு மாதிரி உட்காந்துட்டு என்னடா வேலை வைக்கலாம்னு யோசிச்சு உட்காந்துருக்காங்க. அதான் சாப்பாடு எடுத்து டைனிங் டேபிள் வச்சுட்டேன்ல, அதை எடுத்து பிளேட்ல போட மாட்டாங்களா? அது கூட நானே பண்ணணுமா? கொஞ்சம் தலை வலிக்குது, தூங்கலான்னு பார்த்தா தூங்க வர்றாங்களா? மீனா, மாமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளேட் எல்லாம் கழுவி வச்சுடு, அப்படியே சிங்க்ல போடுறத. சிங்க்ல போடாம உங்க தலையில போடுறேன் வாங்க. சரிங்க அத்தை, கழுவி வச்சிடறேன் அத்தை. ஏன்டி சோகமா இருக்க, என்ன ஆச்சு? இன்னைக்கு